என்னைக்கும் பிதா குமாரனாய் இயேசு கிறிஸ்து அனுப்பினார் தான் சொல்லணுமே தவிர பிதா குமாரனாய் வந்தாருன்னு என்னைக்கும் சொல்லிடாதீங்க. அது தவறான உபதேசம், தவறான உபதேசம். ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க தான் பிதா குமாரனாய் வந்தார், குமாரன் பரிசுத்தாவியா வந்தார்னு சொல்லுவாங்க. தவறான உபதேசம், தவறான உபதேசம், தவறான உபதேசம். பிதா குமாரனை அனுப்பினாருங்கிறத வசனம். நமக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அவன் எனக்கு வேண்டியில்லை, இவன் எனக்கு வேண்டியில்லை சொல்ல முடியாதுங்க. அவர் ஜெபம் அப்படி இருக்க, நம்ம ஜெபம் அவன் எனக்கு தேவையில்லை, இவன் எனக்கு தேவையில்லை, இப்படிலாம் நீங்களும் நானும் சொல்லக்கூடாது, நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்திற்கு ஆமென் அப்படின்னு சொல்லணும். ஒருமைப்பாட்டி தேறினவர்களா இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமென், ஆமென். உண்மைதானா? உனக்கு யார் மேலே கசப்பு வந்துருச்சு, அந்த கசப்ப இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி அடுத்தவங்கிட்ட போய் பூத்துற, அந்த விசுவாசிக்கிட்ட போய் பூத்துற, அவங்களும் உன் பக்கமா திருப்புற. அவங்களும் அப்படியா சிஸ்டர், அப்படியா, ஆஹா அப்படின்னு சொல்லி உன் பக்கம் வர்றாங்க. இப்போ உனக்கு விரோதமா இருக்கிற அவங்களுக்கு உன் பக்கமா சேர்ந்தவங்களும் விரோதி ஆயிட்டாங்க. ஒரு மன பாட்டு தேறி வர வேண்டிய நீங்க கசப்ப உண்டாக்கிட்டு, யார் மேலையும் கசப்ப உண்டாக்காதே, நீ பிரிவினை உண்டாக்குறது காரணமாக இருக்காதே. இயேசு பிதாவோடு ஒன்றிணைந்து போனது காரணம் தெரியுமா? ஒருமைப்பாட்டில் அவர் தேறினதா இருந்தது காரணம் தெரியுமா? தம்மை அவருக்கு முன்னால் தாழ்த்தினார், சீஷனுக்கு முன்னால் தாழ்த்தினார், அதனால ஒருமைப்பட்டார். எந்த விசுவாசி, எந்த சகோதரி, எந்த சகோதரன் ஒரு நாள் எனக்கு அந்த சபைக்குள்ள பிரிவினை வரக்கூடாதுன்னு நினைச்சா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? தாழ்மை உள்ளவனா இருப்பான், தாழ்மை உள்ளவனா இருப்பான். பெருமை உள்ளவனால நிச்சயம் ஒன்றிணைந்து போக முடியாதுங்க. பெருமை உள்ளவன் அடுத்தவனோடு இணைந்து போக மாட்டான். பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தேவனே, நீர் என்னோடு எங்களோடு கூட பேசுகிறாக. உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒருமைப்பாட்டில் தேறினவனாய் இரு, பிரிவினை உண்டாக்காதே. இன்றைய செய்தியின் தலைப்பு ஒருமைப்பாட்டில் தேறினவனாய் இரு, பிரிவினையை உண்டாக்காதே என்கிற தலைப்பின் கீழே தியானிக்க போறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தேவன் சொல்கிறார், உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் என்று சொல்லி கர்த்தரே சொல்கிறார். அப்போ ஒரு சபைக்கு கர்த்தர் ஒரு மேய்ப்பரை அவரே கொடுக்கிறார். அவரே கொடுக்கும்போது அதை மேய்ப்பதற்கு அறிவும் புத்தியும் கொடுக்கிறார். நான் யோசிப்பேன், ஆண்டவரே, என்ன போய் இந்த சபைக்கு ஒரு ஊழியக்காரனா வச்சிருக்கீங்களே, இவங்க காலில் உள்ள தூசி கூட நான் சமாதானம் இல்லையே, ஆனால் இவங்களுக்கு என்ன போய் ஊழியக்காரன் வச்சுட்டிங்களே, இவங்களை பகுத்து போதிச்சு உங்ககிட்ட நிறுத்துறதுக்கு எனக்கு கிருபதாங்கப்பான்னு சொல்லி தினம் ஜெபம் பண்ணுவேன். யோசித்து பார்த்தா உங்களுக்கு முன்னெல்லாம் நிற்கிறது கூட நான் தகுதி இல்லாதவன். ஆனால் உங்களை மேய்ப்பதற்கு என்ன ஒரு ஊழியக்காரனை வச்சதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ நீங்க எங்களுக்கு இந்த மேய்ப்பன் தான் வேணும்னு கேட்டீங்களா? இல்லை. இப்போ இந்த ஊழியக்காரர், சபையை மேய்க்கிற ஊழியக்காரர் சொல்றாரு, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். சபையை நடத்துகிற ஒரு ஊழியக்காரர், நான் போராடி பிரயாசப்படுகிறேன். வந்தாரு, சபை நடத்தினாரு, ஜெபம் பண்ணாரு, மெசேஜ் கொடுத்து போன வேண்டியதுனே. போராடி பிரயாசப்படுறாராம். எதற்காக? அதற்காக எழுதியிருப்பாருங்க. அதற்காக
நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அப்ப எதற்காகவோ ஊழியக்காரன் போராடி பிரயாசப்பட வேண்டியிருக்கு. உங்களுக்கு எதுக்குன்னே தெரியாது, உங்களுக்கு எதுக்குன்னே தெரியாது. ஆனா அதற்காக போட்டுருது. எதற்காக? 28வது வசனத்தை வாசிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனையும் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிற மனுஷனே அல்ல, ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிற மனுஷனே இல்லை, ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வந்த எந்த மனுஷனையும், சபைக்குள்ளே இருக்கிற எந்த மனுஷனையும் எந்த மனுஷையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு. அப்போ உள்ள வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டவளை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வராரு. சபைக்குள்ள கொண்டு வந்தவர் சபையில் ஒரு ஊழியக்காரரை வைக்கிறாரு. ஊழியக்காரரை எதற்காக வைக்கிறாரு? அவர்களை தேறினவளாய் நிறுத்தும்படிக்கு, தேறினவளாய் நிறுத்தும்படிக்கு சபையில் ஊழியக்காரர். இதுக்கு ஊழியக்காரர் என்ன பண்றாரு? போராடி பிரயாசப்படுறாரு, போராடி பிரயாசப்படுறாரு. இதற்காக எதற்காக? அவர்களை வேதம் சொல்வாங்க. இதற்காக எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்துவதற்கு. அப்போ இந்த மனுஷன் பணக்காரனாய் மாற்றுவதற்கு அல்ல, படித்தவளாய் மாற்றுவதற்கு அல்ல, அந்தஸ்து நிறைந்தவளாய் மாற்றுவதற்கு அல்ல. அதுக்கு எங்களை ஊழியக்காரனை வைக்கவே இல்லை, அதற்கு எங்களை ஊழியக்காரனை வைக்க. அதற்கு மாறாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேறினவளாய் இருப்பதற்காகத்தான் கர்த்தர் எங்களை ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ நாங்க பிரயாசப்படுறதெல்லாம் எதுக்காகனா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நீங்க ஏதோ ரட்சிக்கப்பட்ட போதும் போ அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு குழந்தை இருக்குங்க, ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பிறந்த ஸ்டேஜில் அப்படியே இருந்தா பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா அது, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுச்சோமே, இதுக்கு பெற்றது கல்லே பெற்றிருக்கலாமே அப்படின்னு நினைப்பு வரும். அந்த பிள்ளை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும்போது அந்த பெத்த தகப்பனுக்கும் தாய்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிறந்த ஸ்டேஜிலே அப்படியே இருந்தா, அப்படியே இருந்தா எவ்வளவு வேதனை. அப்படியானால் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தீங்க, சபைக்குள்ள வந்த நீங்க என்னமா இருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் மாறும். அப்படியானால் எந்த அளவுக்கு தேறணும்னு இயேசு சொல்றாரு பாருங்க. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 40ஆம் வசனம். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். ஓஹோ, சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். அப்போ தேறினவன் எப்படி இருப்பானா? குருவை போல் இருப்பான். அந்த குரு யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த குரு இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிச்சுங்க. இன்னைக்கு அந்த குரு வானவர்லாம் போடுவாங்கங்க, அது வசனத்துக்கு மாறானது. இயேசு வானவர், குரு என்று யாரையும் அழைக்காதீங்கன்னு இருக்கும். குருன்னா ரெவரண்ட். நான் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், இது மாதிரி ரெவரண்ட்லாம் போடுறாங்களே, எப்படி வேதத்துக்கு ஒத்து மாறா போடுறீங்களே, ரெவரண்ட்னு போடுறீங்களே, தப்பா போகுது அப்படின்னு சொல்லி கேட்டா, பாஸ்டர் அது ரெவரண்ட், நாங்க சொல்ற ரெவரண்ட். ஐயோ, கடைசியில் டி முடிச்சா அது ரெவரண்ட், நாங்க சொல்ற ரெவரண்ட். அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது. எங்க ரெவரன்னா குருன்னு அர்த்தம். குருன்னா பயபக்திக்கு உரியவர். ஆண்டவர் ஒருத்தர் தான் பயபக்திக்கு உரியவர். என்ன சொல்றீங்க? ஆமென். மனுஷனை குரு என்று அழைக்க, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. தேறினவன் எவனும் எப்படி இருப்பானா? குருவை போல இருப்பான், குருவை போல இருப்பான். அந்த குரு இயேசு. அப்ப இயேசுவை போல ஒரு மனுஷன் தேர்றதுக்கு தான் சபைக்குள்ள கொண்டு வர்றாரு. இயேசுவை போல இந்த ஒரு விசுவாசி மாறுறதுக்கு தான் சபைக்குள்ள கொண்டு வர்றாரு. ஆனா நமக்கு அந்த எண்ணம் வருதா? இயேசுவை போல மாறணும் அப்படிங்கிற எண்ணம் வருதா? அதுதான் பிரச்சனை. அதுதான் இல்லை. எப்படி வீட்டில் உட்காந்து என்ன ஆசீர்வதியும், மனைவி ஆசீர்வதியும், பிள்ளை ஆசீர்வதியும், புருஷன் ஆசீர்வதியும், கஷ்டம் போகணும், நஷ்டம் போகணும், வியாதி போகணும், கவலை போகணும், கண்ணீர் போகணும், இயேசுவின் மூலம் ஜபம் கேளும்னு அங்கே ஜபம் பண்ணுறோமோ, அதைத்தான் இங்கேயும் வந்து ஜபம் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் என்னத்துக்கு வரணும்? இப்போ நாங்கள் சொல்கிற பாருங்க, நீங்கள் வசனத்தை கரெக்டாக முடிப்பீங்க. இவைகளெல்லாம்
அஞ்ஞானிகள் கரெக்டு. அப்புறம் இவைகள் உங்களுக்கு வேண்டுமென்று அறிந்திருக்கிறார். அப்புறம் முதலாவது கரெக்டாக தானே சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு உலகத்துக்கும் ஆசீர்வாதத்தை கேட்டுட்டு இருக்கீங்க? கரெக்டாக தான் சொல்றீங்க, சொல்றது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம் இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க. என்னங்க விசுவாசிகள்? குருவை போல தேரணும், இயேசுவை போல தேரணும், இயேசுவை போல மாறணும்னு என்னைக்காவது நீங்க யோசித்தீங்களா? இல்லை ஜெபம் பண்றீங்களா? சொல்லுங்க. நான் தினம் ஜெபம் பண்றேங்க, நான் தினம் ஜெபம் பண்றேன். நான் செய்யாத உங்களுக்கு நான் சொல்லலை, நான் தினம் ஜெபம் பண்றேன். பிதாவே, நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்ம ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்றேன்னு சொன்னாரு. பிதாவே, நீங்களும் இயேசு கிறிஸ்து ஒன்றா இருக்கிறது போல என்னை உங்களோடு கூட ஒன்றாக்கிருங்கப்பா, ஒன்றாக்கிருங்க. உங்களை போல என்னை மாத்திருங்க ஆண்டவரே. என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி இயேசு சொன்னது போல என்னை காண்கிறவன் இயேசுவை காணட்டும் ஆண்டவரே. அப்படி என் வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி தினம் ஜெபம் பண்ணுவேன். நான் ஒரு நாளும் உலக ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணவே மாட்டேன், ஜெபம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு எப்போ வேணும், என்ன வேணும், ஏது வேணும்னு. எல்லாத்தையும் அவர் தானாக புறத்துலேருந்து போடுவார். வேணுங்கிறத கர்த்தர் செய்ய வல்லவர் தானா? எங்க எந்த சூழ்நிலைனாலும் உங்களுக்கு தேவைன்னா கட்டாயம் கொடுப்பாருங்க. கொடுக்குற தெய்வம் கூரை, வசனம் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க பாருங்க. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குறான். கூரையை பிச்சுட்டு கூட கொடுக்குறதுக்கு தேவன் பெரியவருங்க. நான் சும்மா ஒரு சின்ன உதாரணம், ஒரு விடோ தாய், வயதான தாய். அந்த தாய் பிரியாணிக்கு மேலே ஆசை. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கும் ஆள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிரியாணிக்கு மேலே ஆசை. ஏதோ கேட்டுட்டாங்க பொழுது, ஆண்டவரே எனக்கு பிரியாணி கொடுத்தா நல்லா இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி, உங்களுக்கு சித்தமானா கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்க. சரி, இதை ஒரு கம்யூனிஸ்ட்காரன், கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட்காரன் கேட்டுட்டு இருந்திருக்கான், ஜெபம் பண்ணுறதை கேட்டுட்டு இருந்திருக்கான். அப்போது ஒரு நாள் திடீர்னு இந்த பாட்டிக்கு நம்ம ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு பிரியாணி பொட்டணத்தை வாங்கி கயிறு கட்டிட்டான். பொட்டணத்தை கட்டிட்டு கயிறு கட்டி மேலே கொண்டு போயிட்டான். அது ஒரு குடிசை வீடு, ஓட்ட ஓட்டையாக இருக்குது. இவன் என்ன பண்ணிட்டான், மேலே ஏறி மெல்ல போய் அந்த பாட்டி கீழே ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. இந்த நூலை அப்படி மேலேருந்து கீழே விட்டவன் பட்டுன்னு தூக்கிட்டான். இந்த வெயிட்டுக்கு பட்டுன்னு கீழே விழுந்துருச்சுது. கீழே விழுந்துருச்சுது. விழுந்த உடனே பாட்டி ஜெபத்தை விட்டு எழுந்துருச்சு. என்ன பார்க்குது, பிரியாணி. ஐயோ, என் ஆண்டவர் என் ஆசையை நிறைவேற்றினார்ராப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. சாப்பிடும்போது திடீர்னு கதவு தட்டுற சத்தம். உடனே யாருப்பா, யாரு? பாட்டி, நான் தான். உள்ள வாப்பா, கதவை திறந்துட்டு வா. அந்த பாட்டி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்குது. அவன் கேட்குறான், பாட்டி என்ன பாட்டி சாப்பிட்றீங்க? பிரியாணி. பிரியாணியா? உங்களுக்கு எப்படி பாட்டி வந்துச்சுது பிரியாணி? எப்படி பாட்டி வந்துச்சுது? ஆண்டவர் நல்லவருப்பா, கூரையை பிச்சுட்டு மேலேருந்து போட்டாருப்பா. போடுவார, போடுவார். போட்டது உங்கள் ஆண்டவரில் பாட்டி, நான் பாட்டி, நான் தான் வாங்கிட்டு வந்து மேலேருந்து போட்டேன். அப்படியா? எங்கள் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாரு, பிசாசு கையில் இருந்ததை கூட பிடிங்கி விட்டு போட்டார் பாரு. இவனுக்கு ஷாக் ஆகி போச்சு. என்ன நம்ம இந்த மாதிரி சொல்லலாம்னா அவன் அந்த மாதிரி சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ என்ன தேவைன்னு. என்ன சொல்றீங்க? கட்டாயம் அதற்குரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவர் தானா? ஆமென். ஆனா நீங்க என்னைக்காவது நான் குருவை போல தேரணுமே, உங்களை போல மாறணுமே அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையே. வேதம் அழகா சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொல்ற ஜெபத்தை பாருங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள்ல ஒண்ணே ஒண்ணு இன்னைக்கு நான் சொல்றேன். ஒண்ணே ஒண்ணு. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது 22வது வசனம். 21 படிங்க. அவர்கள் எல்லாரும் சொன்னா யாரை சொல்றாருன்னு சொன்னா, இவருடைய வசனங்களை கேட்டு இவரை பின்பற்றி வருகிற சீஷர்களுக்காக பிதாவிடத்துல ஜெபம் பண்றார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். நல்லா கவனிச்சிங்க இந்த ஜெபத்தை.
அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஃபாலோவர்ஸ். அவங்க எல்லாம் ஒன்றாயிருக்கவும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் பிரேயர், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும். யார சொல்றாரு? தன்னுடைய சீஷல, அதாவது அவரை பின்பற்ற சீஷல் சொல்றாரு. அவர்கள் எல்லாரும் எங்க எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும்னா ஒரே தன்மையுடங்களா இருக்கணும். ஒரே தன்மையுடங்களா இருக்கணும். அதோடு மாத்திரமல்ல, நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மளையும் ஒன்னாய். ரெண்டு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். ஒன்று, சபை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களெல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்றாரு. ரெண்டாவது, அவர்கள் நீங்களும் நானும் ஒன்னா இருக்க போல நம்ம கூட ஒன்னாயிரணும்ன்றாரு. ஓகே சொல்லிட்டு வாசிங்க. நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி. ஓஹோ, என்ன சொல்றாரு? பிதாவே, நீரும் நானும் ஒன்றா இருக்கிறோம். பிதா தனி, குமாரன் தனி. நம்முடைய சபையாருக்கு எல்லாருக்கும் தெரியும், பிதாவும் குமாரனும் ஒருத்தர் அல்ல. பிதா தனி, குமாரன் தனி. ஆகினால்தான் பிதாவிடத்துல ஜெபம் பண்றாரு, நீரும் நானும் ஒன்றா இருக்கிறது போல. ஒன்றா இருக்கு, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. ஒருவரா இருக்கிறாங்கன்னு போடவே இல்லை. ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி. இப்போ அவங்களும் ஒன்றா இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஓ, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோம். ஒருவரா இருக்கிறோம் போடலங்க. என்னைக்கும் பிதா குமாரனாய் இயேசு கிறிஸ்து அனுப்பினார் தான் சொல்லணுமே தவிர பிதா குமாரனாய் வந்தாருன்னு என்னைக்கும் சொல்லிடாதீங்க. அது தவறான உபதேசம். ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க தான் பிதா குமாரனாய் வந்தார், குமாரன் பரிசுத்தாவியா வந்தார்னு சொல்லுவாங்க. தவறான உபதேசம். பிதா குமாரனை அனுப்பினாருங்கிறத வசனம் சொல்றாரு. நாம் ஒன்றா இருக்கிறது போல. யார்கிட்ட சொல்றாரு? பிதாவிடத்துல ஜெபம் பண்றாரு. நாம் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோமே, அது போல அவர்களும் ஒன்றா இருக்கணும். அப்படின்னா அவங்க கிட்ட ரெண்டு வட்ட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே கிடையாது. ஒன்றா இருக்கிறாங்க சொல்லிட்டு 23ஆம் வசனம் சொல்றார் பாருங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். சரிதானா? எதுக்கு வேண்டார் பாருங்க, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பின்னால இருக்கு. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் மற்றதுக்கும் நான் வேண்டுகிறேன். அப்போ நம்ம எல்லாரும் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு பிதாவிடத்தில் ஜெபம் பண்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை கவனிங்க. ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவோட எண்ணம் என்ன? நானும் நீங்களும் ஒன்றா இருக்கணும். அதே போல இவங்க எல்லாரும் நம்மள ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஒருவரா இருக்கணும்ல, ஒன்றா இருக்கணும்ன்றாரு. அப்ப நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு ஒருமைப்பாட்டின் ஆவி வேணும்ன்றாரு. நமக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அவன் எனக்கு வேண்டியில்லை, இவன் எனக்கு வேண்டியில்லை சொல்ல முடியாதுங்க. அவர் ஜெபம் அப்படி இருக்க, நம்ம ஜெபம் அவன் எனக்கு தேவையில்லை, இவன் எனக்கு தேவையில்லை, இப்படிலாம் நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்திற்கு ஆமென் அப்படின்னு சொல்லணும். ஒருமைப்பாட்டி தேறினவர்களா இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமென், ஆமென். உண்மைதானா? அப்ப ஒருமைப்பாட்டி தேறினவளா இருக்கணும்னா இங்க பாருங்க, இப்போ எப்படி இயேசு பிதாவோடு கூட ஒருமைப்பட்டார், ஒன்றாய் இணைந்தார். வேதம் சொல்லுது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6, 7, 8. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அவர் யார்? அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அவர் தேவனுடைய ரூபம். அவர் எப்படிப்பட்டவர்?
தேவனுக்கு சமம். தேவனுக்கு சமம். நல்லா புரிஞ்சுங்க. பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவராய் இருந்தாலும் பிதாவுக்கு அவர் சமம். அதனாலதான் யோவான்ல இருக்குது, வாசிக்காதீங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை. அப்போ இயேசு பிதாவுக்கு சமமா மாறினால்தான் அதை தேவன் போடுது. அதுல தேவன் போடுறது. இங்க கவனமா கேட்டுங்க. இயேசு பிதாவுக்கு சமம், அவர் தேவன். பிதா எப்படி தேவனா இருக்காரோ இவரும் தேவன் தான். ஓகே, கவனமா கேட்டுங்க. சரி, இப்போ தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணல. அப்படின்னா என்ன? நான் அவருக்கு சமம், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், என்னால எது வேணாலும் செய்ய முடியும். அவர் எப்படி இருக்காரோ அப்படி நான் இருக்கிறேன், நான் எதுவும் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியுமா? முடியுங்க, முடியும். சமங்க, சமம். எதை வேணாலும் செய்ய முடியும். ஆனால் அது கொள்ளையாடின பொருளா என்ன? அத்தனை பெரிய இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி அதை பெருசா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். ஓஹோ, என்னவா? அவர் தேவ தன்மை உடையவர். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். கவனிச்சிங்க. இப்ப மனுஷ சாயலாக வந்துட்டாரு. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆஹா, என்னவா? இப்போ இயேசு பிதாவுக்கு சமம், சமம். ஆனால் இங்கே மனுஷ ரூபமாய் காணப்பட்ட அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே. இப்ப இயேசு பிதாவோடு கூட ஒருமனப்பட்டது எப்படின்னு சொல்லுங்க. இயேசுக்குள்ள தாழ்மை இருந்தபடினால்தான், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தாழ்மை இருந்தபடினால்தான் பிதாவோடு கூட ஒருமனப்பட்டு போக முடிஞ்சது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சமம். நினைச்சிருந்தா உங்க கூட நான் ஒத்துக்க முடியாதுங்க, நான் இப்படிங்க அப்படிங்க நினைச்சிருந்தா அவர் ஒருமனப்பட்டிருக்க முடியாது. தாழ்வு மனப்பான்மை வேற, தாழ்மை வேற. தாழ்வு மனப்பான்கிறது என்ன தெரியுமா? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னுவாங்க. அது பெருமை இருக்கிறவங்க தான். பெருமை இருக்கிறவனுக்கு தான் தாழ்வு மனப்பான்மை. ஆனால் தாழ்மை என்பது வேற, ஹம்பிள்னஸ், தாழ்த்துறது. இப்போ இயேசு பிதாவுக்கு சமமா இருந்த போதும் அவரோடு கூட ஒன்றித்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாழ்மை உள்ளவராக இருந்தாருங்க. இயேசு தாழ்மை உள்ளவராக இருந்தார். அருமையான சௌர்ணிய சௌரியே, அவர் பிதாவுக்கு சமமா இருந்து தாழ்ந்து போது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருந்தபோது மனுஷனுக்கு முன்னாலே தன்னை தாழ்த்தினார். எப்படின்னா மனுஷனுடைய காலையும் கழுவினார். விசேஷமாக தன்னை காட்டி கொடுக்க போற அந்த யூதாஸ் காரியத்து காலை கழுவினார். ஏன் தாழ்த்தினாரு? நான் உங்களோட இணைஞ்சிடப்பா, உங்களோட ஒருமைப்பட்டு போயிரு. ஏன் இயேசு இப்படி செஞ்சார் தெரியுமா? ஏன் இப்படி பண்ணார்? யூதாஸ் காரியத்தையும் கால கழுவி அவங்களோட ஒன்னாயிடுறாரு. யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். என்னவா? இப்போ அத்தனை வருட்ட அந்த சீஷ இடத்துல முடிவு பரியந்தம் அனுபவிச்சாராம். எதனால அனுபவிச்சாராம்? தான் பிதாவிடத்தில் போகும்படியான வேலை வந்தது. அப்ப பரலோகத்துக்கு பிதாவிடத்துல போறதுனால என்ன பண்ணிட்டாரு? சீஷலோடு கூட ஒருமித்திருந்தாரு, பிதாவோடு ஒருமித்திருந்தார். நீங்களும் நானும் இயேசு வந்தா பறக்கணுமா, போகணுமா? இல்ல அதுக்கு முன்னால் நம்மள ரிமோட் கண்ட்ரோல்ல தூக்கிட்டாலும் போகணுமா? அவற்றை போகணுமா? போகணும். அப்படி போகணும்னா நீங்களும் நானும் மற்ற சகோதரர்களிடத்தில் எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். அவன் என்ன பெரிய இவள, இவன் என்ன பெரிய அவனா? என்ன பார்த்து இப்படி திரும்பிட்டு போறான், பெரிய நினைப்பா அவனுக்கு. ஏங்க, நீங்களும் நானும் ஒன்றா இருக்கணுங்கிறது தான் ஆண்டவரோட விருப்பம். ஒன்றா இருக்கணுங்கிறது தான் விருப்பம். அதனால் சபைக்குள்ள எப்படி வச்சிருக்காரு பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம், ஜீசஸ் 12வது அதிகாரம் 25 வசனம்.
சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படி, சரீரத்தின் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு கர்த்தர் இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். கவனமா கேட்டுங்க. சரி, எதுக்கு அப்படி சொல்றாரு? சபையில நீங்களும் நானும் சரீரத்துல அங்கவா, ஒருத்தர் குறித்து ஒருத்தர் கவலையா இருக்கிறதுக்காக தான், அதான் ஒற்றுமையா இருந்து கவலையோடு கூட ஒற்றுமையா இருக்கத்தான் என்ன பண்ணிருக்காரு, இதுல அவயவங்களா வச்சிருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது தன்னை தாழ்த்தி, பிதாவுக்கு சமமா இருந்த போதிலும் தாழ்த்தி அவரோடு கூட ஒன்னாயிட்டார். சீஷர்கள் முன்னால தாழ்த்தி அவரோடு கூட ஒன்னாயிட்டாரு. ஏன் தெரியுமா? அங்க போகிறதுக்கு முன்னால எல்லாரோட ஒற்றுமையா இருந்து போயிடலாம் பண்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 17வது வசனம். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், சரி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். ஓஹோ, ரெண்டு காரியம் சொல்றாரு. அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து, அப்படின்னா சிந்தனையில வேரியேஷன் இருக்கு, அதை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்துடும். உங்க குடும்பமே அப்பா ஒரு கட்சி, அம்மா ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி, நான் அம்மா கட்சி, நான் அப்பா கட்சின்னா என்ன ஆகும் தெரியுமா? குடும்பம் பாழா போச்சு போங்க, பாழாயிருக்கும். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்க. ஹலோ, கவனமா கேட்டுங்க. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். நம்மை ரட்சித்து கர்த்தர் சபைக்குள்ளே வந்தார். நாம யார் என்று வேதம் சொல்கிறது? 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகைகளை அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு தேவனுடைய வீடு, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அப்போ நம்முடைய சபை என்னவா? தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு. நம்ம எல்லாரும் அதுல அங்கத்தினர்கள். ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா 4 பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். நம்ம எல்லாரும் சேர்ந்ததுதான் சபை. அப்படின்னா தேவனுடைய வீடு. அது எப்படி இருக்கணும்னு நான் சொன்னாரு. நம்ம 1 கொரிந்தியர்ல வாசித்தோம். எல்லாரும் எப்படி இருக்கணுமா? ஒன்றா இருக்கும்படி, சர்ரத்துல பிரிவினைகள் உண்டாயிராமல் எல்லாம் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படி அப்படி நியமித்தார். அப்போ உங்களையும் என்னையும் சேர்த்து கொண்டு வச்சது எதுக்கு? ஒருத்தரை குறித்து ஒருத்தர் கவலையா இருக்கணும். என்ன கவலை? அவ கார் வாங்கிட்டா பார், எனக்கு ரொம்ப கவலை. ஐயோ, இது மாதிரியா கவலை பண்ணு? அவன் சோர்ந்து இருக்கிறா, உற்சாகப்படுத்து. அந்த மாதிரி கவலை பண்ணணும். அவங்க வீடு வாங்கிட்டாங்க பாரு, நான் எவ்வளோ நாளாக ஜோம் பண்ணுறேன், வீடே கிடைக்கல, அவள் வாங்கிட்ட பேர். இது கவலையா? சி, இது பொறாமை. எங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஒரு அவயம் சோர்ந்திருந்தா அடுத்த அவயம் என்ன பண்ணணும்? அதை பலப்படுத்த தெரியணும். அப்படி இருந்து ஒன்றா இருப்பதற்காக தான் கர்த்தர் சேர்த்தார். அது கர்த்தருடைய வீடு. நல்லா கவனிச்சுங்க, இது தேவனுடைய வீடு. சபை யாருடைய வீடு? தேவன். அப்போ இந்த வீடு பிரிந்திருந்தால், ஒருவருக்கு ஒருவர் பிரிவினை உண்டானால் வீடு என்ன ஆகும்? பாழா போயிருங்க. இந்த சபை கர்த்தருடைய வீடு. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் பிரிவினை உண்டாக்க கூடாது. உண்டாக்கினால் சபை பாழாய். ஜாக்கிரதை. தேவனுடைய சபையை பாழாக்குறதுக்கு நீ பிரிவினை உண்டாக்குற காரணமா இருக்காதே. நீ பிரிவினை உண்டாக்குறது காரணமா இருக்காதே. இயேசு பிதாவோடு ஒன்றிணைந்து போனது காரணம் தெரியுமா? ஒருமைப்பாட்டில் அவர் தேறினதா இருந்தது காரணம் தெரியுமா? தம்மை அவருக்கு முன்னால் தாழ்த்தினார், சீஷர்களுக்கு முன்னால் தாழ்த்தினார். அதனால ஒருமைப்பட்டார்.
எந்த விசுவாசி, எந்த சகோதரி, எந்த சகோதரன் ஒரு நாள் எனக்கு அந்த சபைக்குள்ள பிரிவினை வரக்கூடாதுன்னு நினைச்சா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? தாழ்மை உள்ளவனா இருப்பான். தாழ்மை உள்ளவனா இருப்பான். பெருமை உள்ளவனால நிச்சயம் ஒன்றிணைந்து போக முடியாதுங்க. பெருமை உள்ளவன் அடுத்தவனோடு இணைந்து போக மாட்டான். யார் வாழ்க்கையில பெருமை ஜாஸ்தி இருக்கான்னு பாருங்க. பெருமை யாரும் கேட்டா ஏன்ட்ட பெருமை இருக்குன்னு சொல்லுவான். ஒருத்தர் இருக்க மாட்டான். ஆனா சூழ்நிலை வரும்போதெல்லாம் தெரியும். எங்க தேவனுக்கு விருப்பம் நம்மெல்லாம் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களா இருக்க வேண்டும். சாத்தானுக்கு விருப்பம் இவங்க ஒருமைப்பட்டு விடக்கூடாது, ஒருமனமாகி விடக்கூடாது. இவர்கள் தேவனை விட்டு அதை அவங்க பிரிஞ்சிடணும் அப்படிங்கிறதா அவனுக்கு ஆசை. அதாவது உலகத்தில் சொல்லுவாங்க ஒரு கதை. ஒரு சிங்கம் காட்டுக்குள்ள மிருகத்தை அடிச்சு சாப்பிட்றதுக்கு வந்துச்சான். 4 மாடுகள் ஒன்று போல மேஞ்சிட்டு இருந்துச்சான். அப்போ திடீர்னு ஒரு நரி குறுக்க வந்துச்சான். சிங்கம் பார்த்து 4 மாடுகளை 4 மாடுகளும் எதிர்த்து போராடிச்சு. நிறைய பார்த்தோன்னே நிறைய பிடிக்க போச்சுது. நிறைய சொல்லிச்சான், ஏன் என்ன பிடிக்கிற? நான் சின்னவன், இந்த பார் மேய்து பார், அதை போய் பிடிச்சிக்கோ. அப்படி இந்த 4 சேர்ந்து என்னை முட்டி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்றாங்க, நீ போய் அதை பிடிக்க சொல்கிற, அவ்வளோதானே? உனக்கு அது வேணும் இல்லை? நான் பிளான் போடுறேன், தரேன், கவனிச்சுக்கோ. உனக்கு என்னை விட்டு ஆளை விட்டுரு. என்ன பண்ணிச்சது? நேரே ஒரு மாட்டுக்கிட்ட வந்துச்சு. ஒரு மாட்டுக்கிட்ட வந்து, தெரியுமா மேட்ரு உனக்கு தெரியுமா? என்ன விஷயம்? தெரியாது அவனுக்கு. இல்லையே, தெரியலையே. அந்த 3 மாடும் சேர்ந்து உன்னை என்ன பண்ண தெரியுமா? நீ தேவை சரியில்லாத ஆள், உன்னை தப்பா சொல்லுது. 3 தப்பா உன்னை சொல்லுது. 3 மாடும் சேர்ந்து நீ சரியில்லாதவன் சொல்லுது. என்னையா 3 மாடு சொல்லுதா? இவ்வளவு நாள் ஒண்ணு போல மேஞ்சிக்கிட்டு இருந்தா இப்ப எப்படி சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாட்டுக்கு வருத்தம் வந்துருச்சு. இந்த 3 மாடோட சேர மாட்டேங்குது. 3 மாடோட சேர மாட்டேங்குது. இது என்னடா, நம்ம கூட மேஞ்சிட்டு இருந்த மாடு இன்னைக்கு சேர மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த மாடுகள் கவலைப்பட்டு இருக்குது. இந்த ஒரு மாடு மட்டும் இன்னும் சேரலான்னு வாங்க, சேர மாட்டேங்குது, தனியா மேயுது. சிங்கம் வந்தது, இந்த ஒரு மாட்டை மட்டும் அடிச்சு சாப்பிட்டுருச்சு. ஒரு மாட்டை மட்டும். அடுத்தது 3 மேயுது. நரி சொல்லுது, என்ன பிடிக்காத, அதுக்கு உனக்கு சாப்பாடு தரேன், என்ன செய்ய போற, கவலையே படாத, நான் தரேன் அப்படின்னு ஒன்று 3 மாட்டுல இருந்து ஒரு மாட்டை தனியா பிரிச்சுச்சு. என்ன பண்ணிச்சு தெரியுமா? மாடு அந்த 2 மாடு உன்னை பற்றி என்ன பேச தெரியுமா? என்ன பேசுது? சே, அதெல்லாம் சொல்ல முடியாது, போ, சும்மா சொல்லு. இல்லை, என்னதான் பேசுது? உன்னை லாயக்கு இல்லாதவன். என்னையா ஏன் கூட பேச, நல்லா மேயும் போது நல்லா இருக்காங்களே, சொல்றது உண்மைதான், ஆனா இப்படி சொல்லுதுன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணிச்சு, ஒரு நெருப்பை கொளுத்தி போட்டுற மாதிரி கொளுத்தி போட்டுச்சு. இப்போ இந்த மாட்டுக்கு, ஓ என்ன பகைச்ச இந்த மாடுகளுக்குள்ள நான் போவேனா, போக மாட்டேன்னு தனியா மேய ஆரம்பிச்சு. தனியா மேஞ்சோடனே சிங்கம் வந்துச்சு, அடிச்சு காலி பண்ணிடுச்சு. அடுத்த 2 மேய்த இதுக்குள்ள ஒன்று என்ன பண்ணிடுச்சு, திட்டம் போட்டு தீட்டி எடுத்து தனியா பிரிச்சிச்சு. அடுத்தும் செத்துச்சு. 1 தனியா இருந்துச்சு, அதையும் செத்துச்சு. அடுத்தது நரி. எப்பா இதுக்கு மேல இடம் ஆளு இல்லையே, மாடு இல்லையே, அப்போ நீ தான்ப்பா லாயக்கு. கடைசியில் நரி காலி பண்ணிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் தானே ஆண்டவர் விரும்புறாரு. ஒருமைப்பாட்டில் தேறினவர்களா இருக்க வேண்டும் என்று தானே விரும்புறாரு. இந்த சாத்தானால முடியாதுங்க. இந்த சாத்தான் ஒற்றுமையை குலைப்பான். யார் மூலமாக குலைப்பான்? நல்ல அந்த நரி வேலை யாராவது செஞ்சிடாத. தனிப்பட்ட முறையில யார்கிட்டயோ போய், பிடிக்காதவங்களை பற்றி தனிப்பட்ட முறையில யார்கிட்டயோ போய் சொல்லும் போது அவங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? இப்ப வாசிப்போம், தயவு செய்து வாசிங்க. எபிரேயர் 12வது அதிகாரம். ஜீசஸ் சாத்தான் அவங்களை ஏவுறான். எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது
15வது வசனங்கள். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். நாடுங்கள். வேதம் சொல்லுங்க, கவனிங்க. யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள். நீ பரிசுத்தமா இருக்கணும் நாடுனா யாவரோடு சமானமா இருந்தாதான் முடியும். யாவரோடு சமானமா இருக்கவும் பரிசுத்தமா நாடுங்கள். நாட வேண்டியது யாரு? நம்ம தான் யாவரோடு சமானமா இருக்கணும் சொல்லி நாடணும். அவன் பேச மாட்டேங்கிறானே, அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், நான் ஏன் போய் நாடணும்? சொல்லாத. அவன் பெருமை பிடிச்சவன், நீ அவன்கிட்ட போய் பேசு, சமானமா இருக்க நாடு சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். போதும், அடுத்த வசனத்தை முடிச்சிட்டீங்கன்னா அப்படிதான் வரும். எப்படி? யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்படுகிறார்கள். இப்ப இந்த கசப்பான வேர் யாத்திரை இருக்கும்போது அந்த வேர் முளைச்சு அநேகர் என்ன பண்றாங்களா? கலக்கம் உண்டாக்கி தீட்டுப்படுத்திடுறாங்க. தீட்டுப்படுத்துறாங்க. எப்படின்னு சொல்லட்டுமா? எப்படின்னு சொல்றேன், சும்மா உதாரணத்துக்கு தான். பிரதர் பால் இருக்கிறேன், நாங்கள் 2 பேரும் ரொம்ப அன்பாக இருந்தோம். இப்போ அவர்கிட்ட பேசிட்டு திடீர்னு சொல்லி எழுதிட்டார். என்ன நினச்சிங்க ஏதுன்னு அப்படி இப்படின்னு ரொம்ப நேரம் பேசிட்டார். எனக்கு தாங்க முடியல. ஏன்னா நல்லா இருந்தவர் இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி ரொம்ப மனசு புண்படுற மாதிரி பேசிட்டார். நான் இப்போ போகிறேன், மோசஸ்ட்டு போகிறேன். மோசஸ், நான் ரொம்ப ஏன் பாஸ்டர் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க? அதை ஏன் கேட்குறீங்க பிரதர்? கேட்கக்கூடாதா? ஏன் பாஸ்டர் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க? நீங்கள் ஒரு மாதிரி இருந்தால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பிரதர் பால் இருக்கிறாரு, இந்த மாதிரி பேசிட்டார் பிரதர், என்னால் தாங்க முடியல பிரதர் அப்படின்றேன். நல்லா இருந்த மோசஸும் பாலும் நல்லா இருந்தாங்க. பால் அப்படி போயிட்டாரு, பால் அப்படி சொன்னாரு அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கசப்பு ஏறுது. இப்போ பாலை பார்த்தோன்னா அவரு போறாரு, அவர் கசப்பு போறாரு. நான் ஜாஷுவாட்ட போறேன். பிரதர் உங்களுக்கு தெரியுமா? என்ன பாஸ்டர் இந்த பால் இப்படி சொல்லிவிட்டார் பிரதர், என்னால தாங்க முடியல பிரதர், ஐயோ நிம்மதியா போயிடுச்சு பிரதர், அவர் அப்படி சொல்லிட்டாரு. இப்ப பாலை பார்த்த உடனே ஜாஷுவாவுக்கு சந்தோஷம் வருமா? இப்போ ஒவ்வொருத்தரையா நான் சொல்லிட்டு போனேன்னா எல்லாருக்குள்ள என்ன குணம்ட்டேன், அவரை பற்றி கசப்பு குணம்ட்டேனா? இப்போ எனக்கு உண்டா இந்த கசப்பு இவங்களுக்கெல்லாம் போனதுனால இவங்க என்ன ஆயிட்டாங்க? தீட்டுப்பட்டாங்க. ஹலோ சௌரே கேள், நல்ல கவனிச்சுங்க. உனக்கு யார் மேலேயாவது கசப்பை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் இவங்ககிட்ட போய் அவளை தெரியுமா, இவ இப்படி அவ அப்படி இவன் இப்படி அவன் அப்படின்னு சொல்லி நீ உன் கசப்பை ஏத்துறேன்னு வச்சுக்கோ, நீ தீட்டுப்படுத்துற. புரியுதா? சொல்லல உனக்கு பிடிக்காதவங்களை பற்றி அடுத்தவங்க சொல்லல ஒண்ணும் தெரியாம மாதிரி உட்கார்ந்துருக்கிறோமே. உனக்கு யாரும் பிடிக்கல, அடுத்தவங்கிட்ட போய் கண்ணா பண்ண அவங்ககிட்ட போய் பாய்சனை ஏத்தி விட்டிய, அதனால அவங்க இவங்களை பார்த்தோன்னா ஒரு மாதிரி போறாங்க. உனக்கு பிடிக்காதவங்களை குறித்து நீ ஒப்புறம் நான் எப்படி ஒற்றுமையா போக முடியும் அப்புறம் பின்னால சொல்றேன். யார் மேலேயா கசப்பை வச்சுக்கிட்டு சாத்தா பண்ற வேலைங்க. உனக்கு யார் மேலேயா கசப்பு வந்துருச்சு, அந்த கசப்பை இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி அடுத்தவங்கிட்ட போய் பூத்துற, அந்த விசுவாசிக்கிட்ட போய் பூத்துற, அவங்களும் ஓம் பக்கமா திருப்புற, அவங்களும் அப்படியா சிஸ்டர் அப்படியா ஆஹா அப்படின்னு சொல்லி ஓம் பக்கம் வர்றாங்க. இப்போ உனக்கு விரோதமா இருக்கிற அவங்களுக்கு ஓம் பக்கமா சேர்ந்தவங்களும் விரோதி ஆயிட்டாங்க. ஒரு மனம் பாட்டு தேடி வர வேண்டிய நீங்க கசப்பை உண்டாக்கிட்டு யார் மேலையும் கசப்பை உண்டாக்காதே. சாத்தானுடைய அப்படி கசப்பை உண்டாக்கி என்ன அநேகர் தீட்டுப்பட்டவங்க பாருங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 16 to 19 வரைக்கும் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். ஓஹோ, 6 காரியங்களை வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவை. நல்லா கவனிச்சுங்க.
அருவருப்பானவைகள். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுங்க, சரியா? அவை யாவன மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இவைகளால என்ன பண்றாங்கன்னா, இப்ப 16ஆம் வசனத்தை வாசிங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். சகோதரர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குவது கர்த்தருக்கு என்னது? அருவருப்பு. அருவருப்பு. உனக்கு பிடிக்காத சகோதரியே அடுத்த சகோதரிட்டையோ சகோதரியோட்டையோ போய் வேண்டாத காரியங்களெல்லாம் சொல்லி உனக்காக அவங்க மேல உனக்கு விரோதமா நீ நினைக்கிறிய அவங்கள குறித்து தப்பான காரியங்களை சொல்லி ஒரு கசப்பை உண்டாக்கிட்டியே, வெறுப்பை உண்டாக்கிட்டியே. உண்டாக்குறது உன் மனசை தொட்டு பாரு. இப்போ உனக்கு பிடிக்கலங்கிறனால பிடிக்காத, அதாவது அவங்கள பற்றி அடுத்தவங்கிட்ட சாதாரணமா சொல்றல்ல, பிரிவினை உண்டாக்க பாக்குறியா? அவங்க நல்லா தான் இருந்தாங்க, இப்போ உனக்கு பிடிக்காதவங்களை பற்றி கசப்பா பேசுறதுனால அவங்களுக்கும் கசப்பா போச்சு, அவங்கள பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. யோசித்து பார், ஒரு நாள் எத்தனை பேருக்கு அந்த பிரிவினை உண்டாக்குற அளவுக்கு நீ பேச பாய்சன் பண்ண. கர்த்தருக்கு அருவருப்பு. அருவருப்பு என்ன சொன்னாரு? யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி அநேக கலக்கம் உண்டாக்குனாலே தீட்டுப்படுவார். அப்போ உனக்கு யாரோ பிடிக்கிறங்கிறதுக்காக அதை பற்றி நீ சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க? தீட்டுப்படுறாங்க. 1 2 2 நல்லா கவனிச்சுங்க. இது கர்த்தருக்கு அருவருப்பு. இப்ப வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் வேதம் சொல்றதை கவனிங்க, இயேசு சொல்றதை கவனிங்க. தீட்டுள்ளது. எப்படி தீட்டுப்பட்டாங்க? கசப்பான வேற அவங்ககிட்ட சொல்லி 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 தீட்டாயிட்டாங்க. அடுத்தவனை தீட்டுப்படுத்திட்டாங்க. சௌரனே சௌரிய நல்லா கவனிச்சுக்க. உனக்கு நீ ஒருமனப்பாட்டில் தேரணும்னா உனக்கு விரோதமா செய்யறவங்க கூட நீ இணைஞ்சு போறதுக்கு வழி வச்சுப்பாரு. நான் அதை பின்னால எப்படிதான் இணைஞ்சு போக முடியும், ஒருமைப்பாட்டில் தேர முடியுங்கிறத நான் பின்னால சொல்றேன். ஆனால் நீ யாருக்கிட்டாவது கசப்பை உண்டாக்கி அவங்கள தீட்டுப்படுத்தினாலோ அல்லவென்றால் சவுலுக்குள்ளே பிரிவினை உண்டு பண்ணி அருவருப்பாய் வாழ்ந்தாலோ வேதம் சொல்லு தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமானவன். தீட்டுள்ளது போகாது, அடுத்தது அருவருப்பையும் பொய்யையும் நடப்பி. எது அருவருப்பு? சவுலுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்றது அருவருப்பு. இப்படி உண்டு பண்றவங்க எங்க போக முடியாது? எங்க உள்ளே போக முடியாது. இப்ப நீங்க நல்லா தான் இருக்கீங்க, சர்ச்சுக்குள்ள வந்த போது ஒண்ணும் இல்லை, பிரச்சனை இல்லை. தனியா உங்க வீட்டுல யாராவது கூடி வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, யாரை பற்றி பேசுறீங்க? எதை பற்றி பேசுறீங்க? உங்களுக்கு வேண்டாதவங்களை குறித்து மனசுல வச்சுக்கிட்டே இருக்கீங்க. பட்டுன்னு தேள் கொட்டின மாதிரி டபக்குன்னு போட்டு விட்டீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஐயோ அப்படியா, ஐயோ, உடனே இவங்களுக்கு அவங்க மேல கசப்பு. நீங்க பாருங்க, இப்ப கசப்பா மாறினவனும் சரி, கசப்பை உண்டாக்குனவனும் சரி, உண்டாக்குனவளும் சரி தீட்டுப்படுத்திட்டாங்க. இவங்கெல்லாம் எங்க போக முடியாது? பரலோகமே போக முடியாது. ஆனா கேட்டா என்ன நினைப்பாங்க? நாங்க போகாம வேற யார் போவா? நாங்க சபையில இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம். எப்படி இருந்தா என்னங்க? பிதாவும் இயேசும் தனித்தனி, ஆனால் ஒருமைப்பாட்டிலே தேறினவராக இருக்கும்படிக்கு இயேசு என்ன பண்ணாரா? தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாழ்மையை தாழ்த்தினார். அவர் சமந்தான், ஆனாலும் தாழ்ந்து போனதுனாலதான் ஒருமைப்பாட்டிலே தேறினவனாய் மாறினார். சீஷரோடு கூட ஒருமைப்பாட்டார். தீட்டுள்ளது போக முடியாதுங்க. நீங்க ஆண்டவர் பிரியமா தான் வாழ்றேன்னு நினைச்சிட்டு உங்களுக்கு தெரியாமலே தீட்டுப்பட்டீங்கன்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. உள்ளே போக முடியாது. சவுலுக்குள்ள பிரிவினை உண்டு பண்றது அருவருப்பு. நீ அருவருப்பை நடப்பிச்சா உள்ள போக முடியாது. போ. நீ யாரை பற்றியோ யாரோ அவதூறா பேசுனேன்னு வச்சுக்கோ, என்ன நோக்கத்தில் பேசுற? அவங்கள விட்டு பிரிச்சிடணுங்கிற நோக்கத்தில் பேசுறான் பார்.
பிடிக்கலனாலும் உனக்கு பிடிக்கூடாது. இப்ப இந்த நோக்கமே இருக்கக்கூடாது. இந்த சாத்தானுக்கு ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்கவே முடியாதுங்க. ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்கவே முடியாது. இயேசுவுக்கு நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணுங்கிறது பிடிக்கும். ஆனா சாத்தானுக்கு நம்ம ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. நான் உதாரணமா பிரிவினை உண்டு பண்ண சாத்தான் எப்படி உண்டு பண்ணான் அப்படிங்கிறத உங்களுக்கு வேதம் தெரிஞ்சாலும் அந்த உதாரணங்களை அப்படி சொல்றேன், கவனிச்சுங்க. மோசேயும் ஆரோனும் சபையை நடத்தி வருகிறார்கள். அப்பொழுது கோராகு என்பவன், அதாவது மோசேனுடைய சித்தப்பா மகன் கோராகு என்பவன் தாத்தான், அபிராம், ஓன் என்பவர்களை கூட்டிக் கொண்டும் 250 முக்கியஸ்தர்களை கூட்டிக் கொண்டும் ஊழியக்காரனுக்கு விரோதமாட்டான். கவனமாக கேளுங்க, ஊழியக்காரர்கள் அவங்கள நடத்துறவங்க இப்போ இங்க இருந்தவங்கள ஊழியக்காரனுக்கு விரோதமா பண்ணிட்டான். கர்த்தர் சொன்னார், மோசே நீ விலகிக்க, எல்லாரையும் காலி பண்ணிடுறேன், சபைய உனக்கு முன்னால எடுத்துக்கொண்டு சொல்லிட்டானே, நான் காலி பண்றேன். உடனே மோசே சொல்றான், வேண்டாண்டவரே, தப்பு பண்ணவங்க கோராகு, தாத்தான், அபிராம், ஓன் தான். இந்த 250 ஏன் அடுத்தவங்களை காலி பண்றீங்க? சரி விடு, அவங்கள விட்டு விலக சொல்லு. கவனமா கேட்டுங்க, ஒருமைப்பாட்டிலே, ஊழியனோடு கூட ஒருமைப்பாட்டிலே தேறி வர வேண்டிய விசுவாசிகளை கெடுத்தவன் யார்? கோராகு. அவன் தாத்தான், அபிராம், ஓன் என்பவர்களை படிச்சான். 250 விஐபிஸ படிச்சான். முடிந்தது என்ன? கோராகு, தாத்தான், அபிராம் உயிரோடு பாதாளத்து போயிட்டாங்க. உயிரோடு பாதாளத்து போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? பிரிவினை, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விசுவாசிகளுக்கு பிரிவினை உண்டாக்குறவன். ஜாகிரதை, ஜாகிரதை. ஊழியக்காரனை பற்றி அவதூறா பேசி பிரிவினை உண்டாக்க பார்க்காத. வித்தியாசமா இருக்கு. இது சாத்தானுடைய காரியம், இது சாத்தானுடைய கேரக்டர். உன்னை பிடிக்கலையா, நீ ஒற்றுமையா அணுந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? உனக்கு பாஸ்டர் பிடிக்கல, என்ன பண்ணுவ? ஒற்றுமையா என்ன பண்ணுவ? ஏங்க பாஸ்டர் எப்படியோ போயிட்டு போறாரு, நான் அவரோட இணைஞ்சு போயிடறேன் அப்படின்னு சொன்னா யுவர் ரைட், யுவர் ரைட். ஆனா பாஸ்டர் பற்றி அவதூறா அடுத்தவங்ககிட்ட பேசி பாஸ்டருக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பை துண்டிக்கிற, அதுதான் டேஞ்சர், அதுதான் டேஞ்சர். இது சாத்தானுடைய தந்திரம். ஒண்ணு எங்க இந்த தாத்தான், அபிராம், ஓன் அவங்களுடைய நிலைமை என்ன? பூமி பிளந்து 250 பேர் நிலைமை என்ன? அக்னி அவங்கள பட்சிச்சு. நிலைமையை பார்த்துங்க, பிரிவினை உண்டாக்காதீங்க. நிலைமை வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு அக்னி வரும், இல்ல பாதாளத்துக்கு போயிருவீங்கன்னு நான் சொல்ல வரல, ஏதோ வேணாலும் நடக்கும். சரி, இப்போ தாவீதும் அவனுடைய குமாரன் அப்சலோம் நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு தாவீதுடைய ராஜபாரத்தை அப்சலோம் பிடிக்கிட்டான். 2 பேருக்குள்ள பிரச்சனை. ஆனா இந்த அப்சலோமை எப்படி கெடுக்கிறான் பாருங்க. அகித்தோப்பேல்னு சொல்றேன், ஒரு ஆலோசனை சொன்னான். டேய், உங்க அப்பாவுக்கு நீ வெறுப்பா மாறணும்னா உங்க அப்பா வச்சுட்டு போயிருக்கிற 10 மர்மனையாட்டிகளை கெடுத்துடுறா. ஏங்க என்ன ஆலோசனைங்க? இந்த அப்சலோம் எனக்குரியவனா இருக்கணும். தாவீது என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு அப்சலோமுக்கு மாறா நடப்பான். ஆகையினால தகப்பனையும் பிள்ளையும் பிரிக்கிறதுக்கு சொல்றான். ஏய், உங்க அப்பா பின்வைத்து போயிருக்கிற 10 மர்மனையாட்டிகளை கெடுத்து. அடா பாவி, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் துரோகத்தை உண்டு பண்றான் பாருங்க, விரோதத்தை உண்டு பண்றான் பாருங்க. அப்படி உண்டு பண்ணினவன் நிலைமை என்ன? தூக்கு போட்டு செத்தான், தூக்கு போட்டு செத்தான். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை உண்டாக்கணும்னு நினைச்சேன், தூக்கு போட்டு செத்தான். அடுத்தவனை ஒருத்தன் சொல்றேன் பாருங்க, சொந்த பிள்ளைங்க யோனத்தான் தாவீதோடு கூட ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கிறான். ஏன்னா தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்த யோனத்தான் தாவீதை எப்படி நேசிச்சானா? தன் உயிரை போல நேசிச்சான். இது அவனுக்கு பிடிக்கல, இது அவனுக்கு பிடிக்கல. யாருக்கு? அப்பாவுக்கு பிடிக்கல. அதனால அவன், டேய், அவன் கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கடா, அவன் உயிரோடு இருந்தா ராஜ்யபாரத்தை அவன் பிடிங்கிருவான்டா, வேண்டாம், அவனை விட்டு விலகு சொல்லி பார்த்தாங்க. சரி, என் பையனுக்கு ராஜ்யபாரம் கிடைக்கணும்னா
இந்த தாவீதை கொன்னாதான் முடியும்னு சொல்லிட்டு அவங்கிட்ட விஷத்தை தூவி விட்டு தாவீதை கொல்ல அலைஞ்சான். முடிவு யாருக்கு எப்படியாச்சு? தாவீது அரசால தான் வந்தான், அரசாண்டவனாய் மாறினான், அரசாட்சி செய்தான். ஆனால் பிரிவினை உண்டாக்கின சவுல் ஈட்டியை குத்தி மேல விழுந்து செத்தான். நான் ஏன் சொல்றேன்னா, பிரிவினை உண்டாக்காத, இது சாத்தானுடைய கேரக்டர். இந்த பாருங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய ஜெபம். நம்மெல்லாம் ஒற்றுமையா இருக்கணுங்கிறது. ஆனா சாத்தானுக்கு நம்ம ஒற்றுமையா இருக்க கூடாது, பிரிவினை உண்டாக்கணுங்கிறது. சரி, இப்போ உங்களுக்கு யாவரோடு சமாதானமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்னு ஆசை இருக்கா? சொல்றீங்களா இல்லையா? ஏன் சொன்னீங்க? சொன்னீங்க, சொல்றேன். இயற்கையா வரணுங்க, இயற்கையா வரணும். எல்லார் மேல நான் அன்பா இருப்பேன், எல்லாரு கூட அன்பா இருப்பேன். யார் மேல அவங்களுக்கு கசப்பு இருக்கான்னு பாருங்க. யாருக்கு மேலே அது காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள பெருமை இருக்கிறதுனால தாங்க, அது சாத்தானுடைய கேரக்டர். பெருமை பெருமை இருக்கிறதுனால தாங்க யார் மேலேயே கசப்பா இருக்கீங்க. உங்க மனசை தொட்டு பாருங்க, உள்ளத்தின் ஆழத்தில் அவங்கள பற்றி ஒரு கசப்பு வரல, அவங்கள பற்றி ஒரு வெறுப்பு வரல. நீங்க தேவனுடைய திட்டத்துக்கு ஏத்து நிற்கிற விசுவாசி, தேவனுடைய ஜெபத்துக்கு ஏத்து நிற்கிற விசுவாசி. தேவன் என்ன சொல்றாரு? இவர்கள் எல்லாரும் ஒருமைப்பாட்டில். ஆனா உனக்கு எப்படி இருக்குது? அவளா இவனா? சி, கண்ணில் அவளை முழிக்கவே எனக்கு பிரியம் இல்லை. இவனை பார்த்தாலே அது அடே ஒருமைப்பாட்டில் தேர வேண்டிய நீ, சாத்தான் அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு வெறுப்பை உண்டாக்கிட்டானே. யார் மேலே வெறுப்பு இருக்கான்னு பாருங்க. சாத்தானுடைய கேரக்டர். இப்ப சாத்தான் என்ன பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் வசனத்தை சொல்றேன். ஆனா தேவனுடைய ஒருமைப்பாட்டில் தேரணும்னா என்ன சொல்லணும்னு சொல்றேன். ஏங்க, இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுனேன், உங்களுக்கு எங்கேயாவது ஹிருதயத்தில் குத்துதா? திரும்ப குத்தல. அப்ப எல்லாரும் கரெக்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கவா? இல்ல உங்களுக்கு எங்கேயாவது குத்துச்சுன்னா சரியில்லைன்னு எடுத்துக்கவா? அதை சொல்லவா செய்வீங்க? எனக்கு குத்துச்சு பாஸ்டர், எனக்கு ஒரு மாதிரி குத்துச்சு, அவளை நினைக்கும் போதே குத்துது. நீ ஒருமைப்பாட்டில் தேரணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. சாத்தான் என்ன பண்றான்? ஒருமைப்பாட்டை குலைக்க பார்க்கறான். யார் மேல உனக்கு கசப்ப வச்சு நீ அவங்கள பற்றி உனக்கு வேண்டியவங்கிட்ட போட்டு கொடுக்குற. என்ன வேதனை, என்ன வேங்க. என்கிட்டலாம் சிலர் குடும்ப விஷயம், தனிப்பட்ட விஷயம், பிள்ளைகள் விஷயம், இதெல்லாம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிங்கன்னு. நான் இதை என் மனசில் வச்சு ஜெபம் பண்ணுவேனே தவிர ஈவன் என் மனைவிக்கு கூட சொல்ல மாட்டேன், மனைவிக்கு கூட சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, அவங்க என்கிட்ட தான் சொன்னாங்க. சிஸ்டர்ட்டையும் சொல்லிருங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணுறீங்கன்னா சொல்லியிருப்பேன். என்கிட்ட சொன்னாங்க, அது என்னோடு கூட இருக்கணும். எங்க கிணத்துக்குள்ள போட்ட கல்லு மாதிரி அங்கே கிடக்குது. உங்களுக்கு ஒரு மேட்ரு தெரியுது, பக்கத்தில் உள்ளவங்க பிரச்சனை தெரியுது, என்ன பண்ணுவீங்க? இப்போ அவங்க உங்களுக்கு ஒரு மேட்ரை கூட சொல்லிட்டாங்க, இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? இதனால் சகல ஜனங்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், இப்படியா அப்படியா, அடுத்தவனை தீட்டுப்படுத்த வேலை வைக்காத. அவன் தான் அப்படி புத்தி இல்லாம சொன்னானா நீ செய்யணுமா? ஒருமைப்பாட்டில் தேர விரும்பல. சொன்ன உடனே கசப்பு ஏறுது, மேல வெறுப்பு ஏறுது. சௌரனே, நீ இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபத்துக்கு மாறாய், சௌரியா நீ இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபத்துக்கு மாறாய் போற, பிரிவினை உண்டாக்குற, சபையில இடல் உண்டாக்குற, சபையை பாழாக்குறீங்க. பிரிவினை உண்டாக்காத, சாத்தானுடைய காரியம். இப்ப பாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9-11. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒளியிலே தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் இதுவரைக்கும் எங்க தான் இருக்கிறானா?
இருளிலே இருக்கிறான். யார் மேலேயாவது ஒரு கசப்பை வச்சுக்கிட்டு நான் இயேசுவோட தான் இருக்கிறேன்னு சொல்லுவேன்னா ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் நீ இருட்டில் தான் இருக்க, சாத்தான் கூட தான் இருக்கிறேன்றார். புரியுதா? சௌரனை பகைச்சிட்டு நீங்க போயிட முடியாதுங்க. எந்த சௌரியம் பகைச்சிட்டு நீங்க பரலோகத்துக்கு போகலான்னா போக முடியாது. முடிவு அழிவு. 2வது 1 யோவான் ஜீசஸ் 3வது அதிகாரம் 15ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். இப்ப வேதம் சொல்லுது, சகோதரனை பகைக்கிறவன் எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். நம்ம ஒண்ணும் கத்தி எடுத்து குத்தல, துப்பாக்கி எடுத்து சுடல, இல்ல அருவாள் எடுத்து வெட்டல. ஆனா வேதம் என்ன சொல்லுது? தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனும் மனுஷ கொலை பாதகன். யாரையா பகைச்சு உட்கார்ந்துருக்கான் பார், யார் மேலையா பகையை வச்சுட்டு உள்ள உட்கார்ந்துருக்கான் பார், கொலைகாரி. பகை இருக்குது. ஏங்க நீங்க எல்லாரோட நல்லா பேசுவீங்களாங்க? இல்ல யாரையோ பார்த்த உடனே ஒரு மாதிரி குவானிட்டு போவீங்களா? சொல்லுங்க. எல்லாரோட நல்லா பேசுனீங்கன்னா ஒருத்தட்டையும் பகை இல்லைன்னு அர்த்தம். இல்லை யாரோ ஒரு நபர்கிட்ட நீங்க பார்த்த உடனே அப்படின்னு போறீங்கன்னா எங்கேயோ உங்களுக்கு அவங்க மேல கசப்புன்னு அர்த்தம், பகை இருக்குன்னு அர்த்தம். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. சௌரிய பகைக்கல, அந்த பர்டிகுலர் சௌரிய பகைக்கல, அந்த பர்டிகுலர் சௌரனை பகைக்கல, உனக்கு பிடிக்கலங்கிறக்கான பகைக்கல. கொலைகாரி. கேட்டா பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன். இன்னும் போக முடியாதுங்கிறத மறந்துடாதீங்க. உன் மனசை தொட்டு பார்த்துக்க. இயேசுவின் ஒருமைப்பாட்டின் ஜெபத்துக்கு ஒத்து வரியா நீ? ஆண்டவரே, எஸ் ஆண்டவரே, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நான் ஒத்து வரேன்ப்பா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை வைத்துங்கன்னு சொல்லுவா. சும்மா கூட ஓய்த்துவாங்க. என்ன பண்றது? அது செயல்பாட்டு கொண்டு வரணும்ல. நான் இப்ப சொல்றேன், ஒருமைப்பாட்டுக்காக இயேசு பிதாவிடத்துல ஜெபம் பண்றாரு. அந்த ஒருமைப்பாட்டின் ஜெபத்திற்கு நான் ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்றோம். இப்ப எல்லாரும் கண்ணை மூடுங்க பாப்போம். இப்ப நீங்களா சொல்லுங்க பாப்போம். யார் மேலேயா கசப்பு இருந்தா எடுத்துருங்க பாப்போம். ஆண்டவரே, நீங்க ஜெபிக்கிற அந்த ஒருமைப்பாட்டின் ஜெபத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. யார் மேல எனக்கு கசப்பு வரக்கூடாது ஆண்டவரே. யாரை நான் பகைக்க கூடாது ஆண்டவரே. சாத்தான் பண்ற வேலை புரிஞ்சிச்சு. எல்லாரோடு சமானமா இருக்கேன்னு ஒப்பு கொடுக்கிறேன். யாவரோடு சமானமா இருக்கேன்னு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஓகே. இப்போ சவுனை பகைக்கிறவன் இருளிலே இருக்கிறான், சவுனை பகைக்கிறவன் கொலைபாதகன். 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். ஓகே. இங்க என்ன இருக்குது? தேவனிடத்தில் ஒருத்தன் அன்பா தான் இருக்கிறான், நான் ஆண்டவர் மேல ரொம்ப அன்பா தான் இருக்கிறேன்னு சொல்றான். ஆனா சகோதரனை பகைக்கிறான். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? பொய்யன்னு போட்டுக்குதுங்க. பொய்யர் அனைவரும் கொலைபாதகர்கள், 2ஆம் மரணமாகிய. இப்ப யோசிங்க, நீங்க பொய்யர்களா இருக்கீங்களா? கொலைபாதகர்களா இருக்கீங்களா? சாத்தான் பண்ற வேலைங்க. உங்களுக்குள்ள பெருமை உண்டாக்கி, பெருமை இந்த பெருமைனாலங்க அடுத்தவங்களோட ஒருமனப்பட்டு போக முடியல உனக்கு. பெருமை. அவன் என்ன எப்படி சொல்றது, இவன் என்ன எப்படி பேசுறது, அவன் என்ன பேசினானே இவன் என்ன பேசினானே. யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுக்க போறான்னு தெரியுது. அவனை பற்றி சீஷரிடத்துல இயேசு சொன்னாரு? ஏதாவது சொன்னாரா? சொல்லவே இல்லைங்க, சொல்லவே இல்லை. அன்பு சகலத்தையும் சகிக்கும், தெரியுமா? சகிக்கும். ஆனா உனக்கு சகிப்புத்தன்மை இல்லாதனால என்ன பண்ற? சாத்தானுடைய வேலையை செய்யற. என்னவா நீ பொய் சொல்ற. சவுரனை பகைத்தால் நீ பொய்யன். சரியா? இது 3. 4வது ஒண்ணு, இது சாத்தானுடைய வேலைங்கிறத புரிஞ்சுக்க.
1 சவுன பாய்ச்சம் இருளில் இருக்கான், 2 சவுன பாய்க்கிறவன் கொலைபாதகன், 3 சவுன அன்பு கூறாதவன் பொய்யன். சரிதானா? கலாத்தியர் 5 அதிகாரம் 15 வசனம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். என்ன சொல்லுது வேதம்? நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். எப்படி அழிஞ்சாங்க? இவங்க ஒரு பெரிய பாவம் செஞ்சு அழியல, அசுத்தமா அருவருப்பும் செஞ்சு அழியல. எனக்கு இவன் இப்படி பேசுறாள, இவன் இப்படி பேசினானே, ஐயோ நீ தாண்டா பேசுன, நீ தாண்டி பேசுன, இது நடக்குது. கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள்ங்கிறத மறந்துடாது. யார் மேலையும் கசப்பை வச்சு கடிக்கிறீங்களா? அவங்கள பற்றி அடுத்தவங்க தூச்சி தெரியல, நீ தூச்சி தெரியல, பிடிக்காதவங்களை பற்றி அடுத்தவங்க தூச்சி தெரிய, இல்லாத பொருளாதாரம் சொல்லி முடிக்கிறிய. ஒன்னு நேசிக்கிறனால அவங்க இல்லாத பொருளாதாரம் நம்பிட்டு இருக்காங்களே. அவளை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்குது, அவனை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. கடிச்சு பட்சிக்கிறீங்களா? அழிஞ்சு போய் அழிஞ்சு போய். இந்த கால வேளையில் வந்திருக்கிற சௌரனே சௌரியே, இது சாத்தானுடைய தந்திரம், மறந்துடாத. ஒருமைப்பாட்டில் தேறியவளா இருக்கும்படி அவளுக்காக ஜெபிக்கிறேன். அப்ப நம்மெல்லாம் எப்படி இருக்கணும் ஜெபம் பண்றார் இயேசு? ஒருமைப்பாட்டில் தேரணும்னு. சாத்தான் என்ன பண்ணுவான்? ஒருமைப்பாட்டுடன் இருக்கக்கூடாபடிக்கு பிரிவினை கொண்டு வருவான். பிரிவினை கொண்டு வர்றது 4 காரியத்தை கொண்டு வர்றான்னு சொல்லி பார்த்தோம். சரிங்க, ஒருமனப்படுறது எப்படி? நானும் நீங்களும் இயேசு ஜெபித்த ஜெபத்திற்கு ஆமென் என்று சொல்லுவோமானால், ஆமென் என்று சொல்லுவோமானால் ஒருமைப்படுறது எப்படி? அடுத்தவங்களோட ஒருமனப்படுறது எப்படி சொல்லி முடிச்சு. நீங்க அடுத்தவங்களோட ஒருமைப்பாட்டில் தேரணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. ரோமர் 12:10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இங்க வேற 2 காரியம் சொல்லுது. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் அப்படின்னா என்ன? அன்பா இருங்கன்னு அர்த்தம். அன்பா இருப்பார்கள், அதனால அன்பா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. நம்மை குறித்து வேதம் சொல்லுது ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருங்கள். அப்ப நம்ம அடுத்தவங்க மேல எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். ஏங்க உங்க பையன் தப்புட்டாங்க, இதை நீங்க வேற யார்ட்டையாவது சொல்லுவீங்களாங்க? வேற யார்ட்டையாவது சொல்லி அந்த பையன் இப்படி பண்ணிட்டான் சொல்லுவீங்க? எப்படா மறைக்கலாம் பார்ப்பீங்க. காரணம் ஏன் பிள்ளை. அப்படியே உன் கூட இருக்கிற விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, நீயும் தேவனுடைய பிள்ளை, அவங்களோட நீ பட்சமா இருக்க வேண்டிய போல நீ கடிக்கிறியே, அவங்களோட கூட அன்பா இருக்கணும்னு சொல்லுது. 1 2 கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கொள்ளு. எப்படி? அவன் விஷ் பண்ணல, நான் ஏன் விஷ் பண்ணணும்? அவன் என்னை பார்த்துட்டு அப்படி திரும்பிட்டு போறான். ஏங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கனம் பண்ணல, என்ன விஷ் பண்ணலன்னு வச்சுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க மனசு என்ன சொல்லுங்க. உங்க மனசு என்ன சொல்லு? அடே அவளுக்கு கொழுப்பு பேர், என்னை பார்த்தோன்னே இப்படி போற பேர் அப்படின்னு அவங்க ஒரு நாள் உங்களை பார்த்தா கூட நீங்க கனம் பண்ண மாட்டீங்க. ஆனால் அவங்க ஏதோ ஒரு நிலைமையில போயிட்டாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில தப்பிட்டாங்க, அதுக்காக நீயுமா கனம் பண்ணக்கூடாது. ஏங்க அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி அவ்வளவுதான், ஆனா உன் குவாலிட்டி பெஸ்ட் இல்லை. அவ தான் கனம் பண்ணல, நீ பண்ணலாமே. ஒரு பைத்தியக்கார அடுத்த மேல கல்லெடுத்து எறினான். கல்லடி வட்டவன் நல்ல சுயாதீனன், இவனும் பைத்தியக்கார மாதிரி கல்லெடுத்து எறிஞ்சான். என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? இதுல எவன் பைத்தியம்டா? 2 பேரும் பைத்தியம். இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க உன் மேல கசப்பு வச்சு என்னமோ பண்ணிட்டாங்க, நீ இப்ப என்ன பண்ண போற? அவ அப்படி செஞ்சதுனால என்னால அவங்களோட பட்சமா இருக்கவும் முடியாது, அவங்கள கனம் பண்ணவும் முடியாது. உன் மனசுல இப்ப வருதான் பாரு, உன் மனசுல இந்த எண்ணம் இருக்குதான் பாரு, தூக்கி தூரப்படு.
ஒருமைப்பாட்டில் தேரணும்னு சொன்னா, இல்ல ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் இப்படி நடந்துட்டேன், என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சுங்க, நான் ஒருமைப்பாட்டில் உங்க ஜெபத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஆகையினால என் தேவனே நான் உங்க மேல பட்சமா இருக்க, அன்பா இருக்க ஒப்பு கொடுக்குறேன், நான் உங்களை கனம் பண்ண விரும்புறேன் ஆண்டவரே, நான் கனம் பண்ண விரும்புறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லு. சரி, ரெண்டு காரியம். எப்படி ஒருமைப்பாட்டில் தேரணும்னா 2 காரியம் பார்த்தோமா ஒரே வசனத்தில். ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். அடுத்தது கனம் பண்ணுகிறதுல அவனே என்னை விஷ் பண்ணல, நான் ஏன் விஷ் பண்ணணும் அப்படின்னா பெருமை ஜாஸ்தின்னு அர்த்தம். அவன் விஷ் பண்ணலையே, அப்புறம் நான் ஏன் விஷ் பண்ணணும், என்ன கிடையாது. ஏங்க நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ அவன் விஷ் பண்ணல, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் விஷ் பண்ணல, இல்லை அவன் விஷ் பண்ணல, நீங்க ஏன் விஷ் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பெருமைங்க. அவளே விஷ் பண்ணல, அதனால தான் நான் விஷ் பண்ணல, பெருமை. உங்களால ஒன்றிணைந்து போக முடியாதுங்க, ஒன்றிணைந்து போக முடியாது. அவளுக்கு அவ்வளவு இருக்குமானா எனக்கு இருக்காத, இருக்கும். யோசிச்சுக்க. நான் சும்மா எல்லாரும் மொத்தத்தில் பேசிட்டு இருக்கேன், ஆனா யார் யார் எதுல வீக்குன்னு உங்களுக்கு கட்டாயம் தெரியும். ஆவியானவர் உங்களோட போராட்டிக்கிட்டு இருக்கிறாரு, ஆண்கள்ட்டையும் பெண்கள்ட்டையும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இயேசு கிறிஸ்துவுடைய ஒருமைப்பாட்டின் ஜெபத்துக்கு நீ ஒத்து வரலன்னு வச்சுக்க, நீ சாத்தானோட இணைஞ்சு நிக்கிறேன்னு அர்த்தம். தேவனுடைய வீட்டை பிரிக்கிறேன்னு அர்த்தம். ஒண்ணு இல்லாம ஆக்க பாக்குறேன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள பிரிவினை உண்டாக்குறேன்னு அர்த்தம். 1 சகோதர சிநேகத்தில் பட்சமா இருக்கணும். 2 கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளணும். 3 வேதம் சொல்றது கவனிங்க. கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். என்ன செய்யணுமா? ஒருத்தங்க தப்புட்டாங்க, உங்களை பேசி ஏதோ புண்படுத்தி தப்பு பண்ணிட்டாங்க, உங்களுக்கு மனம் வெந்து போச்சு. சே, இந்த ஆள் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி, இவ இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு மனம் புண்பட்டு போச்சு. இப்போ நீங்க என்ன செய்வீங்க? அதை கசப்பை உள்ள வச்சுக்கிட்டே பண்ணாதீங்க. வேதம் அழகா சொல்லுது, குறைபாடு உண்டானால் நீங்க என்ன பண்ணுங்க? கிறிஸ்து மன்னித்தது போல, சி அவ குணம் அப்படி மன்னிச்சிருவோம் போ, அவன் குணம் அப்படி மன்னிச்சிருவோம் போ அப்படின்னு மன்னிச்சிங்கன்னா நீங்க கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு வர்றீங்க, நீங்க ஒருமைப்பாட்டுக்கு வர்றீங்க. உங்களுக்கு ரோமா தப்பு பண்ணவன் மன்னிச்சிங்கன்னு வச்சுங்க, ஒருமைப்பாட்டுக்கு வர்றீங்க, அவன் கூட சேர்றீங்கன்னு அர்த்தம். அவன் கூட சேர்றீங்கன்னு அர்த்தம். என்னால மன்னிக்க முடியாது, அவன் பண்ண வேலைக்கு நான் மன்னிக்கணுமா அப்படின்னு சொன்னா உனக்குள்ள பெருமை இருக்கு அர்த்தம். ஒன்னால ஒருமைப்பாட்டுக்கு வர முடியாது. மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும். 3வது 4வது பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இது நம்ம வாழ்க்கையில் நடக்குமான்றீங்களா? ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ண. எப்போ அது வரும்? மனசுல தாழ்மை இருந்தாதாங்க வரும். மனசுல தாழ்மை இருந்தாதான் வரும். புரியுதுங்களா? ஹலோ, யாருக்குள்ள மனசுல பெருமை இருக்குதோ அவங்களால என்ன பண்ண முடியாது? அடுத்தவங்களை மேன்மையா எண்ண முடியாது. மேன்மையா எண்ண முடியாது. உனக்குள்ள பெருமை இருக்கிறனால அடுத்தவனை ரொம்ப சீப்பா நினைக்கிறேன். அவன் என்ன பெரிய விலை, அவன் என்ன பெரிய இவனு சீப்பா நீ நினைக்கிறதுக்கே காரணம் எங்க, அவங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தானே, அவங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தானே, நம்மளும் தேவனுடைய பிள்ளைகள் தானே. ஆனா நீங்களும் நானும், வேதம் என்ன சொல்லுது? மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர். நமக்கு அப்படி எண்ணம் வருதாக்கும். அடுத்தவங்களை மேன்மை எண்ணம்னா வரவே வராது. நம்மளை சொல்லணும்னா நான் யார் தெரியுமா? இந்திரன் சந்திரன் அப்படி இப்படி, அவ சி அவளா தூ, அவ அப்படிப்பட்டவ. ஆனா உங்க நான் சூப்பர், நான் சப்பர். ஐயோ ஐயோ,
அடுத்தவங்களை மேன்மையா எண்ணணும் அந்த எண்ணம் வருது நமக்கு. எப்படி மனத்தாழ்மையினாலே இருக்கும் பாருங்க. மனத்தாழ்மை யாருக்கு இருக்குதோ அவங்க தான் ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணுவாங்க. ஒன்ன நீயே மேன்மையாக எண்ணுனா உனக்குள்ள மனத்தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். அடுத்தவங்களை நீ மேன்மையா எண்றன்னு வச்சுக்கோ, இயேசு சொல்ற ஜெபத்துக்கு நீ ஒத்து போறேன்னு அர்த்தம். நீ மேன்மையா எண்ணணும்னா உனக்குள்ள ஒரு தாழ்மை ஆகுது. தாழ்வின் ஆவி வேற, தாழ்மையின் ஆவி வேற. தாழ்வின் ஆவிங்கிறது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அப்படின்னா பெருமை இருக்கிறவனுக்கு தான் தாழ்வின் மனப்பான் வரும், தாழ்வு மனப்பான். ஆனா தாழ்மை என்கிறது ஹம்பிள்னஸ். ரெண்டு வித்தியாசம், கவனமா கேட்டுங்க. ஆக மனத்தாழ்மையினாலே ஒருவர் மேன்மையாக எண்ண கடவுள். சரி, இது 4, 5. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22 24 வரை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிக்கிறவன். ஏன் நியாயம் இல்லாமல் கோபிக்கிறான்? ஒரு சகோதரனையோ ஒரு சௌரியோ நியாயமே இல்லாம ஏன் கோபிக்கிறாங்க? அவங்கள பிடிக்கல அதனால கோபிக்கிறாங்க. அவங்கள பிடிக்கல அதனால கோபிக்கிறாங்க. நியாயம் இல்லாமல் கோபிக்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு, நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், தன் சகோதரனை வீணன், எங்க அவன் சகோதரங்க, தன் சகோதரன் அவனை வீணன் சொன்ன என்ன அர்த்தம்? வேஸ்ட், அவெல்லாம் லாய்க்கு இல்லாதவா. வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனை என்று சொல்லுகிறவன், மூடன்னா முட்டா பய, அவெல்லாம் மனுஷனாக்க, அவெல்லாம் மனுஷன் முட்டாள், ஃபுல் அப்படின்னு யாரையாவது நீங்க விசுவாசிய சொன்னால் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஏங்க, எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். இப்போ உங்க பையன் படிச்சுட்டு இருக்கான், அவன் 20வது ரேங்க் தான் எடுக்கிறான் வச்சுங்க. ஆனாலும் உங்ககிட்ட வந்து உங்கள் பையன் முட்டாப்பையிலாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுவான்? கரெக்டாக சொன்னீங்க, எனக்கே எப்படி வெளியே சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னா சொல்லுவீங்க. யாரை பார்த்து முட்டாப்பையன? ஏன் பிள்ளையா முட்டாப்பையன்? ஏன் பிள்ளைய பார்த்து முட்டாப்பையன் எப்படிமா சொல்ற? ஏங்க, நம்மலாம் தேவனுடைய பிள்ளைகள் தானேங்க. அப்போ அடுத்தவனை பார்த்து முட்டாள்னா தேவனுக்கு எப்படி இருக்கும்? தேவனுக்கு எப்படிங்க இருக்கும்? உங்க பிள்ளை முட்டா பையன் சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னா எப்படி இருக்கான்? சவரனை பார்த்து முட்டா ஃபுல். நிறைய பேருக்கு வாய்க்கு மட வந்துடும் முட்டா பையன். இதெல்லாம் வரக்கூடாது, சகோதரர்களை சொல்லக்கூடாது. வாசிங்க. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, பலிபீடத்திலே நீ காணிக்கையை செலுத்த வந்து, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். எங்க 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 காணிக்க போடுற இடத்துல இது நடக்குமான்னு பாத்துங்க. இயேசுவின் ஒருமை பாட்டுக்கு இது வருமா? இயேசுவின் ஒருமை பாட்டு ஜெபத்துக்கு ஒத்து வருமான்னு பாருங்க. அங்கே நினைவு கூறுவாய். அதனால நினைவு வர்றதுல போனோன்னு வந்து போட்டு போயிட்டே இருக்கும். எந்த நினைவு வராது. எவன் கூட சண்டை போட்டுருக்கும், எவன் கூட சண்டை போட்டுருக்கும் நினைவு வராது. ஏன்னா அப்படி நினைச்சா என்ன செய்யணுமா? காணிக்கை அங்கேயே வச்சுட்டு முதல்ல போய் அவன்கிட்ட ஒப்புரவாயிட்டு பின்னு வந்து காணிக்கை செலுத்து. இது மாதிரி சொன்னா ஒருத்தர் கூட காணிக்க வைக்க முடியாது. பாஸ்டர், இனிமே அடுத்த வாரத்துக்கு காணிக்க போடல போங்க, நான் அவளோட சரியாகிற வரைக்கும் போக மாட்டேன். சரியாகு, அடுத்தவங்கள மேன்மையானிக்கோ, சரியாயிக்கோ. நான் ஒரு சௌரணத்தில் கேட்டேன், பிரதர் நீங்கள் ரொம்ப நாளா கம்யூனியனே எடுக்க மாட்டேங்கிறீங்களா பிரதர்? ஏன் பிரதர்னு. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்களாம் ஷாக் ஆயிருங்க. பாஸ்டர், கடன் இருக்குது பாஸ்டர், இந்த கடன்ற பாவத்தை வச்சுக்கிட்டு கம்யூனியன் எடுக்க சொல்றீங்களா? கடனுங்கிற பாவத்தை வச்சுக்கிட்டு கம்யூனியன் எடுக்க சொல்றீங்களா? நான் சொல்லல பிரதர். இந்த வார்த்தை அவர் மனசுல குத்தி இருக்குது.
இப்போ நம்ம எத்தனை பேர் கடனை வச்சு சாதாரணமாக கம்பெனி எடுக்கிறோம்? அது பாவம் மாதிரியே தெரியல. அது பாவம். அடுத்த கம்பெனியில் எவ்வளோ குறையுதோ தெரியலையே. கம்பெனி எடுக்கிறத குறைக்காத, கடனை அழைக்கிறக்கு வழியா பாரு. அது பாவம் மாதிரியே தெரியலீங்களே. இன்னொரு ஊழியக்காரர் சொல்றாரு, நான் கடன் வாங்கி தான் கட்டின மேலே வீடு சர்ச்சு. ஐயோ எப்படியா கடன் வாங்குறாங்க? இது என்னடாது? சரி எப்படியோ போட்டோம். நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப யார் மேலேயாவது கசப்பு இருக்கா? முடிஞ்ச உடனே யார் மேலேயாவது அன்பு இல்லாமல் கசப்போடு இருந்தா உங்க மனசு சொல்லிச்சுன்னா அவங்கள பார்த்து பிரைஸ்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நான் வெளியே வந்து எல்லார்ட்டையும் சொல்லுவேன், ஏன்னா யாருக்கு மேலேயும் எனக்கு கசப்பே இல்லைப்பா. நான் இயேசு விரும்புகிற ஒருமைப்பாட்டில் நான் அந்த ஜெபத்திற்கு ஆமேன் என்கிறேன். இப்போ நான் உங்களை ஆமேன் போட சொல்றேன். இயேசு செய்த ஜெபத்திற்கு ஒருமைப்பாட்டில் இவர்கள் எல்லாரும் தேறினவர்களாக இருக்கும்படி இவர்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னாரு. இந்த கால வேளையில ஒருமைப்பாட்டில் இவர்கள் எல்லாரும் தேறினவர்களாக இருக்கும்படி பிதாவே நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனால் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமென் ஆமென். இன்னும் சிலர் ஆமெனே சொல்ல முகத்தை கீழே போட்டீங்க. ஒருமைப்பாட்டுக்கு ஒத்தே வராது. நமக்கு ஒருமைப்பாட்டுக்கு ஒத்து வராது. ஏன்னா பெருமை 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 இல்லைங்க. என் இயேசுடைய ஒருமைப்பாட்டின் ஜெபத்திற்கு நீங்களும் நான் ஒத்து போகும். ஒருமைப்பட்டால் சபை ஒன்றிணைந்திருக்கும். ஆனால் ஒருமை இல்லாமல் போனால் சபை பிரிஞ்சிடும். சபையை பிரிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த காலவேளையில தேவ சமத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இயேசுவை போல தாழ்மை உள்ளவராக இருந்து நான் ஒருமைப்பட்டவனாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை அர்ப்பணி. எல்லாரும் முழங்கால் படிவிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிவிடுவோமா? யார் மேலே கசப்பு, யார் மேலே வெறுப்பு, யார் மேலே வேதனை இருக்குதுன்னு சொன்னால் உடனே மன்னிச்சிரு. அதோடு மாத்திரமல்ல, அவங்க மேலே ஒரு அன்பு உண்டாகணும். அன்பு அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? அதாவது நான் சொல்லி தந்தனால சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை, இயற்கையாகவே ஆண்டவரே நான் மன்னிக்கலாம், நீங்கள் என்னை மன்னிக்க மாட்டீங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே உம்முடைய ஜெபத்திற்கு நான் ஆமேன் என்று சொல்கிறேன். ஆண்டவரே ஒருமைப்பாட்டில் நான் தேறினவனாக இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவோடு கூட இயேசு ஒருமைப்பட்டது போல, ஒருமனப்பட்டது போல நானும் ஆண்டவரே ஒருமனப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒருமனப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அந்த ஒருமைப்பாட்டின் ஜெபத்திற்கு என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கத்து நோக்கிப்பார். எங்களை நேசிக்கிறேன். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறேன். தேறினவன் எவனும் குருவை போல் இருப்பான் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, நாங்கள் இயேசுவை போல தேறி வர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒருமைப்பாட்டில் தேறினவராக இயேசு இருந்தது போல ஆண்டவரே நாங்களும் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உணர்வுள்ளாவியை தருவீராக. அந்த ஜெபத்திற்கு நாங்களும் ஆமேன்னு சொல்லுகிறோம். ஆண்டவரே நாங்கள் எப்படி வாழணும்னு சொன்னீங்களே ஆண்டவர், ஒருமைப்பாட்டில் இருக்கணும்னா எப்படி ஒருமைப்பாடு எங்களுக்கு வேணும்னா நாங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னீங்களே, ஒரு இடத்தில் ஒரு பட்சமாக இருக்கட்டும். ஆண்டவரே நாங்கள் அன்பாக இருக்க உதவிச்சிங்க. கனமண்டலம் அடுத்தவங்களை முந்திக்குள்ள உதவிச்சிங்க. ஆண்டவரே மன்னிக்கிற சுபாவத்தை தாங்க, மனத்தாழ்மையை தாங்க. ஐயோ நான் காணிக்கப்படும்னால அவங்ககிட்ட போய் ஒப்புராயிரணுங்கிற எண்ணம் எனக்கு உண்டாகட்டும். எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, சாத்தான் ஒரு மனத்தை கெடுப்பதற்கு தேவையற்ற காரியங்களை கொண்டு வருவானால் அவனை அடையாளம் கண்டுகொண்டு அவனை ஜெயிக்க எனக்கு எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. எங்களுக்குள்ளே ஒரு ஒருமனப்பாட்டின் ஐக்கியம் வரட்டும். எங்கள் சபையை ஒருமனத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே சபை விட்டு விலகி போவதாக. எல்லாருக்குள்ளும் ஒரு ஒருமனத்தின் ஆவியை தாங்க. இயேசுவே நீங்க ஜெபித்த ஜெபம் எங்க சபையில வீணாய் போகாதபடிக்கு எல்லாரும் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் வாழ எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் ஒருமைப்பாட்டில் தேறினவளாக இருக்கும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுத்த எல்லாரோடு இருந்து காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.